எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நலம், ஆரோக்கியமா இருக்குங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரெய்னிங். இன்னைக்கு செஷன் வந்து மெயின்லி ஒரு ஒரு ட்ரெய்னிங். இந்த ட்ரெய்னிங் வந்து ஆம், தலைப்பு என்னன்னு சொன்னா, தி 7 பிரின்சிபல் டு க்ரோ யுவர் வால் 10 பிசினஸ். தமிழ்ல பிரின்சிபல்னா கொள்கையா இருக்கலாம். இந்த வால்டன் வியாபாரத்தில் வெற்றி அடைய 7 முக்கியமான கொள்கை. ஸோ இந்த கொள்கை, இந்த பிரின்சிபலை நம்ம கடைபிடிச்சால் அம், வெற்றி ஆகிறதுக்கு சுலபமா இருக்கும். இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. மலேசியால கூட நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க. இது முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு தமிழ் பயன்படுத்தி இந்த ட்ரைனிங்கை கொண்டு போறோம்னு பார்க்கலன்ற நிறைய வார்த்தைகள் இதுல தமிழ்ல ஏற்கனவே நான் பயன்படுத்தாதனால நிறைய ஆங்கிலத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசப்படும். ஸோ ஏதாவது ஏதாவது இருந்தா நடீம் அங்க இருங்க. எனக்கு தமிழ் ஆசிரியரா இருந்து இன்னைக்கு சில விஷயம் கேட்கறத நீங்க எனக்கு சொல்லிட்டு வாங்க. சரியா மிஸ்டர் நடீம்? சரி சார். கண்டிப்பா சார். ஓகே. ஆம், இது நல்லா நம்ம இருக்கு. ஓகே. இந்த பிசினஸ் வளர்ச்சிக்கு வால்டன் பிசினஸ் வளர்ச்சிக்கு 7 கொள்கை. ஸோ இந்த இந்த கொள்கையை நம்ம கடைபிடிச்சா சரிப்படுத்தினா நம்ம ஹம், நம் வியாபார இந்த பிசினஸ் வால்டன் பிசினஸ் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த 7 ஹம், கொள்கை என்ன? ஒண்ணு, இமோஷனல் பிரின்சிபல், அதாவது நம்ம உணர்ச்சி எப்படி கையாளுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதலீடு. டூப்ளிகேஷன் தான். டூப்ளிகேஷன் எனக்கு தமிழ்ல சரியா தெரியல. ஜீராக்ஸ்னு சொல்லலாம். தாயை போல பிள்ளை நம்மள போல நம்ம டீம் இருக்கணும். நம்ம என்ன செய்யறோமோ இதுதான் டூப்ளிகேஷன். ஓகே. அடுத்தது ஆம், பொருள் அசைவு. பிகாஸ் வால்டன் வந்து ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம், ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ். எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் அசைவு, அதாவது போய்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட வெற்றி வளர்ச்சி இருக்கும். அடுத்தது அஞ்சாவது வந்து டெட் வர்சஸ் வித். அகலம், ஆழமும் அகலமும் நம்ம நெட்வொர்க் பில் பண்றதுல அகலமும் ஆழமும் இருக்கணும். ஆறாவது வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, கொடுக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், எவ்வளவு பங்களிப்பு. கொடுக்குறோம். பங்களிப்பு. பங்களிப்பு. ஓகே. இன்னைக்கு புது வார்த்தை. நீங்க நீங்க கத்துக்கிறவங்களோ இல்லையோ, எனக்கு பங்களிப்பு. அஹ், ஏழாவது வந்து சுய வளர்ச்சி. ஸோ இந்த 7 கொள்கையை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசிட்டு இருக்கோம். இது ஏறக்குறைய 1 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் 15 நிமிடம் ஆகும். ஆனா இது முக்கியமான நெட்வொர்க் பிசினஸ்ல வளர்ச்சி அடைறதுக்கு ஒரு கொள்கை. முதல்ல இமோஷனல் பிரின்சிபல். என்ன சொல்றாங்கன்னா, இமோஷனல்னா உணர்ச்சி. சில நேரத்தில் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இந்த உணர்ச்சி அடிப்படையில வாழ்க்கையும் சரி, வியாபாரமும் சரி கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ இது இந்த அஹ், சில டைம்ல, சில நேரத்தில் இந்த உணர்ச்சி வந்து பெருவளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு எப்ப இந்த உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்துறோமோ அது நம்ம பிசினஸ்ல வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த பிசினஸ் வந்து வால்டன் பிசினஸ் வியாபாரம் சொன்னாலே வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் வெற்றி நம்ம உணர்ச்சியை பொறுத்து இருக்கு. எப்ப கோவப்படுறோம், எப்ப சோர்ந்து போறோம், ஆம், ஆம், அப்புறம் என்னது, எப்ப வீக்கா இருக்கும், எப்ப மனசு தளர விடுறோம், எல்லாமே இந்த உணர்ச்சி. ஸோ எந்த அளவுக்கு இந்த உணர்ச்சியை நீங்க கடைபிடிக்கிறவங்களோ, நீங்க மேனேஜ் பண்றவங்களோ, ஆஹ், அந்த அளவுக்கு நீங்க வெற்றி அடைய முடியும். சில நேரம் நம்ம பாருங்க, எஸ்பெஷலி பொதுவா இந்தியால
நிறைய விஷயம் நிறைய பேர் என்ன விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்களாம் உப்பு போட்டு சாப்பிடுறோம், எங்களுக்கு அதனால கோவம் நிறைய வரும், இது இது. ஆனா நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. வியாபாரம் செய்யற நோக்கம் என்ன? வெற்றி. சோ இதுல வெற்றி முக்கியமா, கோபம் முக்கியமா? வெற்றி முக்கியமா, கௌரவம் முக்கியமா? சோ இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். சில டைம் நான் யார் தெரியுமா, நான் என்ற அகங்காரம், இதெல்லாம் இமோஷன்ஸ். நம்ம நோக்கம் என்ன? இதுல இந்த பிசினஸ்ல இருக்க காரணம் என்ன? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? அப்ப நம்மளுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கணும், எது முக்கியம். ஸோ சில பார்த்தோம்னா நம்ம எதுல ஃபோக்கஸ் ஆகணும்? சில விஷயம் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு அப்பால இருக்கும், நம்மளுக்கு அப்பால இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் முக்கியமான விஷயம், ஆனா கட்டுப்பட முடியாத. இந்த ரெண்டுல நம்ம அந்த நடு பகுதி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வியாபாரத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நம்மளுக்கு அப்பால இருக்கும். சோ நம்ம பார்க்கணும், எதில் நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்ம கையில என்ன இருக்கு, இது நம்ம சரிப்படுத்தலாம். நம்மளுக்கு கைக்கு அப்பால உள்ளது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, விலைவாசி. உம், விலைவாசி ஏறுது, வெங்காயம் வேற ஏறிச்சு, தக்காளி வேற ஏறிச்சு, பெட்ரோல் வேற ஏறிடுச்சு. இது நம்ம கட்டுப்படுத்த முடியாது. நம்ம எதை கட்டுப்படுத்தலாம்? நம்ம வருமானத்தை. சோ திஸ் இஸ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வருமானத்தை அதிகரிக்கிறதும் அது நம்ம கையில இருக்கு. எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோம், என்ன செய்யறோம். ஆனா இந்த விலைவாசி சூழ்நிலை, சுத்தி இருக்கிற விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒண்ணு, அஹ், எதை கட்டுப்படுத்த நம்மள, நம் சிந்தனைகள், இது இது நம்ம கையில இருக்கு. அடுத்தது நம்ம எண்ணங்கள். ஆம், எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோ, நல்லதே சிந்திக்கிறோமோ, நல்லதே செய்யறோமோ, இதெல்லாம் நம்ம கையில இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, மனசை நீங்க டவுன் ஆகுறீங்களா, ஆப்பா ஆகுறீங்களா, மனசை தளர விடுறாங்களா, இதெல்லாம் உங்க கையில இருக்கு. அடுத்தது உங்க உழைப்பு. இந்த பிசினஸ்ல உங்க உழைப்பு நீங்க தான். இது உங்க கையில இருக்கு, நீங்க தான் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறங்க, விடாமுயற்சியோட, ஹம், ஹம், என்ன சொல்றாங்க, எவ்வளவு தியாகங்கள் சரி, இதெல்லாம் உங்க கையில. இது வேற யாரும், வேற சூழ்நிலை இதை மாற்ற முடியாது. உங்க ஆக்ஷன், செயல், என்ன செய்யறங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு ஜூம் இருக்கு. உங்க ஆக்ஷன் என்ன? இந்த இந்த ஜூமுக்கு கலந்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க உங்க டீம்லாம் ஃபோர்ஸ் பண்றீங்க, உங்க டீமை கூப்பிடுங்க, இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்புறங்க, அந்த அளவுக்கு ஆக்ஷன் நீங்க போடணும். அடுத்தது ரியாக்ஷன். ரியாக்ஷன்னா செயல், எதிர் செயல். என்ன நடந்தாலும் உங்க ரியாக்ஷன் என்ன? வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். இது உங்க கையில. ஓகே. என்னது நம்ம கைக்கு அப்பால இருக்குது. நம்ம நம்ம என்ன சொல்றாங்க, ஆம், நம்ம செய்ய முடியாது பாத்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்ட் சைன் பண்றது. நம்ம கடமை என்ன? இந்த பிசினஸ் பத்தி, இந்த பொருள் பத்தி விளக்குறது, பிரசன்ட் பண்றது, காமிக்கிறது. அவங்க சைன் பண்றாங்களோ இல்லையோ, ஆம், அது நம்ம கையில இல்ல, அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஒரு ப்ராஸ்பெக்ட் சைன் பண்ற முடிவு நம்ம கையில இல்ல, அவங்க கையில இல்ல. அடுத்தது, சில நேரத்தில் நீங்க பாருங்க, இந்த நிறைய ஏஜென்ட்ஸ் சொல்றாங்க, சார் எங்க நண்பர்கள், குடும்பத்தினர்கள் யாருமே ஆதரவு கொடுக்கறது இல்ல, அதுவும் நம்ம கையில இல்ல. இதுல நண்பர்கள் ஆதரவு கொடுக்கல, அதுல மனம் உடைஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அந்த அந்த மன அலைச்சல், அது நம்ம கையில இருக்கு, நம்ம கொண்டு போடலாம். யார் வந்தா வரட்டும், அவங்கள நம்பி நான் இல்லையே. ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியன்,
கருத்து. அப்பா, கருத்து சொல்றதுக்கு நம்மால் மாதிரி யாருமே இல்ல. 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. அது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். நம்ம கையில இல்ல. யார் வேணாலும் அவங்களுக்கு என்ன படுதோ அவங்க சொல்லலாம். அத நம்ப இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடணும். சூரியன் மாரி இருக்கணும். சூரியன் உதிக்கும்போது நாய் குலைக்கத்தான் செய்யும். சூரியன் அந்த நாய பார்த்து நிக்கிறது இல்ல. ஆனா நாம் பாருங்க, ஐயோ! ஐயோ! இவங்க இப்படி சொல்ட்டாங்களா, அவங்க இப்படி சொல்ட்டாங்களா, அ இந்த பிளாக் ஜிஞ்சர் பத்தி இவரு இப்படி எழுதிட்டாரா, வந்து மத்தவங்களோட கருத்து வந்து நம்ப வளர்ச்சிக்கு தடையா இருக்குது. அப்புறம் அ சில டைம்ல வந்து அ அ நெறைய பேரு என்ன சொல்லுவாங்க, ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஐயோ! வோல்டேன்னா மலேசியா கம்பெனியும், எங்க கம்பெனி வந்து அமெரிக்க கம்பெனி. யார் ஒப்பிட்டு பார்க்குறாங்களோ அது அவங்க பிரச்சனை. இது நம்ம கையில இல்ல. நம்ப ஒப்பிட்டு பார்க்கலையா? சோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பீப்பிள்ஸ் பிலீவ் ஆ மத்தவங்கள விட அ நம்பிக்கைங்க. அது அவங்க நம்பிக்கை. சில பேத்துக்கு இவங்க சொல்லுவாங்க, "சார் எனக்கு இந்த பிளாக் ஜிஞ்சர் மேல நம்பிக்கை இல்ல." நாம் ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்றது சொல்லலாம். அவங்கள வற்புறுத்த முடியாது. ஆ அவங்க நம்பாதனால நம் நம்பிக்கை குறையக்கூடாது. காசிப். 1000 பேரு 1000 சொல்லட்டும். சார் அவங்க என்ன பத்தி இப்படி சொல்ட்டாங்க. கண்ணால பார்க்கிறதும் பொய், காதாலும் கேட்கிறதும் பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய். ஸோ, அங் இந்த மாரி விஷயத்துல நம்ப ஈடுபாடு இல்லாம இருக்கணும். சில நேரத்தில் ஆ சில பேரு நம்ம பார்ப்போம். கஷ்டப்படுவாங்க. வோல்டேன் பிசினஸ அறிமுகப்படுத்தும். ஸோ இந்த பிசினஸ் நல்லா இருக்கும். இதுல வாழ்க்கைய மாத்த முடியும்னு. ஆனா, அவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஸோ சில நம்ப என்ன செய்றோம்னா, நம்ப வருத்தப்படுறோம். என்ன வருத்தப்படுறோம்? ஆ அவங்க நம்பளோ நம்பளோட இத ஏத்துக்க மாட்றாங்க. இல்லையே! நம் கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரியலன்னா, நம் பிரச்சனைகள் அல்ல. சில டைம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அவன் குருடா இருக்கிறதுக்கு அ நாம் என்ன செய்தோம்? நம்ம பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு தெரியலனா தெரியல. முடிஞ்சிச்சு. போயிட்டே இருக்கணும். சில சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். சிலர் வந்து நெகட்டிவா இருப்பாங்க. பார்க்கிறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அ எவ்வளவு செஞ்சாலும் சரியா இருக்காது. அதுவும் சில பேரு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் உற்சாகமா இருப்பாங்க. அதையும் நம்ம மாத்த முடியாது. சோ உங்களுக்கு தெரியணும். இந்த எமோஷன்ஸ்ல எது நம்ப கையில இருக்கு, எது இல்ல. சோ இதெல்லாம் இல்லாத வந்து நம்ப இது இதனால வருத்தப்பட்டு, அ வேதனைப்பட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ நம்ப ஏஜென்ட்ஸ். நெறைய பேர் சைன் பண்ணியிருப்போம். நெறைய பேர் வந்து ஓகே வால்டன் தான் உலகம்னு சொல்லுவாங்க. திடீர்னு மாறிருவாங்க. அந்த மாற்றம்க்கு நம்ப காரணம் இல்ல. இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சில பேர் வால்டன்னு பார்த்துட்டு உற்சாகமா இருப்பாங்க. அவங்க உற்சாகமா இருக்காங்களா? இல்லையா? இட்ஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ப அ என்ன சொல்லுவாங்க, ம் டயர்ட் அ இருக்கக்கூடாது. ஏஜென்ட்ஸ். சி சில நேரத்தில் நம்ம நெறைய பேர் சைன் பண்ணுவோம். சிலர் இந்த பிசினஸ சீரியஸா டீல் பண்ணுவாங்க. சிலர் பட்டும் படாம இருப்பாங்க. அதுவும் நம்ம கையில இல்ல. நம் கையில என்ன இருக்கு? நம் உழைப்பு மட்டும் தான் நம் கையில. அவங்களுக்கு நம் உற்சாகம் குடுக்கலாம். ஆனா, அவங்க உற்சாகப்படுறாங்களா? இல்லையா? பிசினஸ் பத்தி சொல்லலாம். நம்ம என்ன சொல்றாங்க? ஆ ஒரு ஒரு குதிரைக்கு தண்ணி எடுத்து வைக்கலாம். அந்த குதிரை குடிக்குதா? இல்லையா? அந்த குதிரை தான் முடிவு எடுக்கணும். நம்ப ஒரு குதிரைய வற்புறுத்தி தண்ணி குடிக்க வைக்க முடியாது. யூ கான்ட் ஃபோர்ஸ் எ ஹார்ஸ் டூ ட்ரிங்க் த வாட்டர். நம்ம கடமை என்ன? அதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது. அதே போல தான் நீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 மாசம், 6 மாசம் இந்த வியாபாரத்துல இருந்துட்டு, இது அவங்களுக்கு பொருந்தல. எனக்கு சரிப்பட்டு வரல. அவங்க இந்த பிசினஸ் விட்டு விலகி போறாங்க. அது அவங்க அவங்க போனனால நம்ம வருத்தப்படாம, இருக்கிறவங்கள வச்சு சந்தோஷப்படணும். நெறைய பேரு என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத பத்தி இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாம, போனவங்கள பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க.
இஸ் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஸ்டாப் டூயிங் த பிஸ்னஸ். சில பேர் வேகமா வந்துட்டு இருப்பாங்க, ஸ்பீடா செஞ்சுட்டு ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. ம். நம்ம அவங்களுக்கு கருத்து சொல்லலாம், ஆதரவு கொடுக்கலாம். அவங்க செய்யலைன்னா நம்ம அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. பில் இண்டிபெண்டன்ட்லி. அதாவது சிலர் வந்து பாத்தீங்கன்னா தனியா இயங்குவாங்க. சொந்தமா செய்ய முடியும், சொந்த முயற்சி இருக்கும். சிலருக்கு இருக்காது. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சில பேர் கத்துக்க மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றேன்னா, 2 இருக்கணும். ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், சொல்லு புத்தி இருக்கணும். 2ம் இல்லன்னா, அது நம்ப அதுக்கு ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும்? ஸோ, நீங்க இந்த பிசினஸ பார்க்கும்போது, நம்ப நெறைய விஷயங்கள்ல மித்தவங்க மித்தவங்களோட செயல், மித்தவங்களோட எண்ணங்கள் நம்பள நம் உணர்ச்சிய பாதிக்கும். இதனால நம் அ பிசினஸ் வளர்ச்சிய ஸ்லோ டவுன் பண்ணிரும். மித்தவங்க நம்மனால இல்ல. நம்ம ஒண்ணும் உற்சாகமா இருக்கோம். ஆனா, மத்தவங்களோட உணர்ச்சி நம்மள பாதிக்கும். ஸோ, கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்றம், இறக்கம் இருக்கும். அதே போல தான் நம்ம உணர்ச்சி. பிசினஸ் டவுனா இருக்கும்போது உலகத்துக்கே தெரிஞ்சிரும். அவர் பிசினஸ் டவுனா இருக்காரு. ஆபீஸ்க்கு வரும்போது சில பேர் உங்க முகத்த பார்க்கும்போதுமே எனக்கு தெரியும். பெரிய பாரத்த தலையில தூக்கிட்டு வருவாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த பாரத்த நீங்க கேட்டு பாருங்களேன். அது சின்ன விஷயங்க. அவன் எப்படி என்ன இது இப்படி சொல்ல முடியும்? சார், அவங்களுக்கு இருக்கு வாயி. சொல்லுறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அத் ம். நான் எப்பவும் யார் என்ன சொன்னாலும், எது நடந்தாலும், நாம் சூரியன் போல இருக்கணும். ம். பாருங்க, சூரியன் மழை பெய்யுது இன்னைக்கு. இன்னைக்கு மலேசியால மழை காலையிலேருந்து. ஆனா, சூரியன் உதிக்குதா? மலைக்கு மேல அப்பால சூரியன் உதிக்க தான் செய்யும். மழை, புயல் வந்தாலும் சூரியன் அது கடமை செஞ்சுகிட்டு இருக்கும். அதே போல தான். அ யார் என்ன செய்றாங்களோ, யார் எப்படி போறாங்களோ, அ நாம் நம் கடமையை இந்த பிசினஸ் செஞ்சுகிட்டு வரணும். ஸோ நெ நெ நெறைய நெறைய வாட்டி இந்த உணர்ச்சி நம் பிசினஸ்க்கு, நம் வளர்ச்சிக்கு, நம் வெற்றிக்கு தடையா இருக்கும். ஏன்னா, இதுதான் நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். ஐயோ! என்னோட லீடர் என்ன இப்படி சொல்லிட்டாரே! பிசினஸ் செய்யாம அவரு சொன்னத பத்தி தான் வீட்டுக்கு போய் நெனச்சு மறுநாள் ஆபீஸ்க்கு வர்றது இல்லன்னா, இவங்க என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே! ஆபீஸ்ல என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே! உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, இது தடையா போயிரும் நம்மளுக்கு. இதான் உலகத்துல இப்ப இன்னும் பெரிய விஷயம். அவரு என்ன பத்தி இப்படி சொல்ட்டாரு. எப்படி அவரு இப்படி கேட்க முடியும்? சோ இதுதான் ஆ தடை. அதான் நெறைய அ பொதுவா நம்ம ஆளுங்க, நம்ப இந்தியர்கள் உ உணர்ச்சிக்கு முக்கியத்துவம், கௌரவம். நான் யாரு? என் பேர் என்ன? என்னோட லெவல் என்ன? ஏன் சோ நம்மளுக்கு வாழ்க்கையின் வெற்றிக்கு இத எந்த அளவுக்கு நம்ப மேனேஜ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஆ வெற்றி அடையும். சோ இந்த உணர்ச்சிய நம்ம கையாளணும். அத என்ன சொல்லுவாங்க? 0 எதிர்பார்ப்பு. என் கடமைய நான் செய்றேன். அவங்க அவங்க கடமைய செய்றாங்களா? இல்லையா? ம். இவரு செய்யலையா? இவரு நம்ம எதிர்பார்க்கிற மாரி வரலையா? போய்க்கிட்டே இருக்கணும். இந்த இந்த அ சுத்தி இருக்கிற பாரம், நான் என்ன சொல்றேன், சுத்தி இருக்க குப்பையெல்லாம் நம்ம மேல போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. வரவங்க வரட்டும், வராதவங்க இருக்கட்டும். நம் கடமைய செஞ்சு போய்க்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா, நெ தி நெறைய விஷயத்தில் பலவாட்டி இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு. அப்லைன்னா இப்படிதான் இருக்கணும். டவுன்லைன்னா இப்படிதான் இருக்கணும். சொந்த பிள்ளைங்களே நம்ப இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. மத்தவங்க நம்ப எதிர்பார்க்கிற மாரி இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? 0 எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒருத்தர சைன் பண்றோமா, அவர் வந்து செய்றாரா இல்லையான்னு எதிர்பார்க்கவே முடியாது. நம் கடமைய நம்ம செய்றோம். அவரு செஞ்சா சந்தோஷம். செய்யலன்னா அடுத்தவங்கள பார்த்துட்டு இருக்கணும். ஸோ இவங்க இப்படி இருக்கணும். அ இவங்க போனா இப்படி இருக்கணும். இவரு வந்தா இப்படிதான் இருக்கணும். அப்லைன் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறதிலே நெறைய பேரு இந்த வியாபாரத்த விட்டு போயிடுறாங்க. என்ன காரணம்? உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாதனால. கோவம். ம். நீங்க இந்த எமோஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்டன்ட். அதனால தான் இந்த பிசினஸ் செய்யும்போது
அஹ், நம்பிக்கை நம்ம மேல இருக்கணும். மித்தவங்க இருக்கிறனாலதான் நம்ம பிசினஸ் வளர்றோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வெற்றி மத்தவங்க கையில நீங்க ஒப்படைச்ச மாதிரி இருக்கும். ஸோ உங்க அப்ளைனா லீடர்ஸா வராங்களோ இல்லையோ நீங்க போய்கிட்டே இருக்கணும். இது அப்லைனோட பிசினஸ் இல்ல, டவுன்லைனோட பிசினஸ் இல்ல. இது உங்க உங்க வியாபாரம், உங்க பிசினஸ். இந்த பிசினஸ்க்கு நீங்க தான் முதலாளி, நீங்க தான் சிஇஓ. வெற்றியும் தோல்வியும் உங்க கையில. சோ அந்த ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடணும். இது என் பிசினஸ், ஆப்லைன் பிசினஸ் இல்ல. அவர் இருக்காரோ இல்லையோ நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். So இது என் வாழ்க்கை, என் குடும்பம். யாருக்காக செய்யறங்க? உங்க ஆப்லைன் குடும்பத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க? உங்க டவுன்லைன் குடும்பத்துக்காக இல்ல, உங்க குடும்பத்துக்கு. சோ அப்ப நீங்க ஆஹ், உங்க கைய நம்பி உங்களை நம்பி இந்த பிசினஸ் ஓட்டிட்டு இருக்கணும். ஆனா ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு ஒரு லீடர் வரணும், ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு அப்லைன் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்க வளர்ச்சி உங்க கையில இருக்குன்னு அர்த்தம். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, சில டைம்ல நம்மளுக்கு எண்ணங்கள், இன்டென்ஷன் பெருசா இருக்கும். பெரிய என்ன சொல்லுவாங்க, எண்ணம். ஆனா ஸ்- சில டைம்ல ஆசைகள் பெருசா இருக்கும். அஹ், நம்மளுக்கு பெரிய இன்டென்ஷனோட, எண்ணங்களோட சின்ன உழைப்பு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு ஆக்ஷன் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட வெற்றி. சரிங்களா? சோ உங்களுக்கு நான் கோடீஸ்வரன் ஆகணும், ஆஹ் பெரிய வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும். ஆனா இப்ப என்ன செய்யறேங்க? எனக்கு 10,000 ஆர்பி வேணும், 1000 ஆர்பி வேணும். இந்த மாதத்துக்கு 10 ஆர்பி வர்றதுக்கு உழைப்பு போட்டுங்களா? ஆசைகள் பெருசா இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துக்குள்ள ஆர்பி என்ன செஞ்சுங்க? எவ்வளவு உழைப்பு போடுறங்க? எனக்கு பெருகு எப்படி வரும்னு தெரியல இப்ப. சோ அதனால அன்றாடம் செய்யற உழைப்பு, அன்றாடம் போடுற ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். சோ சில நேரத்தில் நீங்க பாருங்க, இட்ஸ் ஓகே டு டேக் நோ. எல்லாரும் சொன்னதுல நம்ம நம்ம கண்ணால பார்த்தது மத்தவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த வால்டனை பத்தி பேசும்போது முடியுமா, நம்பிக்கை இருக்கா, இல்லாம போயிரும், தேவையில்ல. சரி சொல்றாங்கல்ல, எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம். பிரச்சனை இல்லையே, அது அவங்க உரிமை. நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, எப்பொழுதெல்லாம் ஒருத்தர் நம்மள இந்த பிசினஸ், இந்த பொருள் வேண்டாம்னு சொல்லும்போது நம் மனசை தளர விட்டுடுறோம். ஓ போச்சு, இல்லையே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் எத்தனை பேத்துக்கிட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம், தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தன் ஒரு பொருள் எடுத்து நம்மள பார்க்கும்போது இல்ல எனக்கு தேவையில்லை, நாம் மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஆனா மற்றவர்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது, முடியாது. இருந்துகிட்டே இருக்கணும். சோ இத போய்கிட்டே இருக்கணும் நம்ம. அடுத்தது மத்தவங்களோட என்ன சொல்லுவாங்க, கருத்து. நம்ம நாம் நாம் தான். சோ ஒருத்தர் நம்மள முட்டாள்னு சொல்லும்போது அவங்க கருத்துக்கு நம்ம ஏத்துக்கிட்டா நாம் முட்டாள், ஏத்துக்கலைன்னா அவன் முட்டாள். சோ இது ரொம்ப முக்கியம். இத நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கிட்ட இருந்து வரும்னா, நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம சுத்தி இருக்கிறவங்ககிட்ட இருந்து தான் வரும். தெரியாதவங்க நம்மள என்னது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க தான். சரி, நீ ஏற்கனவே 10 நெட்வொர்க் செஞ்சிருக்க, இது 10ஓட 11 இதுல உருப்படுவியான்னு சொல்ல 1000 பேர் சொல்லுவாங்க. ம். உலகம் 1000 சொல்லட்டுமே, எனக்கு நானே நீதிபதின்னு போய்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொல்றானா, நீங்க உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். சோ இந்த வெளி கருத்து அப்படியே தாமரை மாதிரி இருக்கணும். சேத்து தண்ணியில கூட தாமரை மலர்ந்து வரும். சோ அந்த அளவுக்கு. சோ இந்த உங்களுக்கு இந்த இந்த கதை தெரியும். ஒரு விவசாயி மகன் கழுதை கூட.
அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஏன் கழுத்தை கூட்டு போறாங்க, அதுல ஏறி போலான்னு. ஏறி போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன 2 பேரும் ஏறி போறீங்க, ஒரு ஆள் நடங்க, ஒரு ஆள் அப்பா நடக்கும்போது பிள்ளை சரியில்லை. எது செஞ்சாலும் குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். சோ உங்க எண்ணங்கள் உலக ஆளும். ஆனா இந்த எண்ணங்கள் யார் கையில இருக்கு? சிந்தனைகள் யார் கையில இருக்கு? நீங்க இந்த உங்க எண்ணங்களை மத்தவங்க கையில விட்டீங்கன்னா, அவங்க தான் உங்க வாகனத்துக்கு அவங்க டிரைவரா இருப்பாங்க. இது இந்த வாகனத்துக்கு, உதாரணத்துக்கு பாலன் என்ற ஒரு வாகனத்துக்கு யார் டிரைவர்? பாலன். என் எண்ணங்கள் என்ன ஓட்டிட்டு போகும். அதனால நீங்க உங்க மைண்ட யூ மஸ்ட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட், டேக் சார்ஜ். நீங்க தான் முடிவு எடுக்கணும். நல்லது கெட்டது உங்களுக்கு தான் தெரியும். சோ உங்க உணர்ச்சிய நீங்க கையாளலைன்னா, உங்க உணர்ச்சி உங்கள கையாளும்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க பாருங்க, நிறைய உணர்ச்சி. கோபம், வெறுப்பு, பொறாமை, வைத்தெரிச்சல், இதெல்லாம் கூட நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வெறி இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும். விவேகம் இருக்கணும் வெற்றி அடைய. அப்ப நீங்க எந்த உணர்ச்சிய இது எந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்க? சோ இந்த பிசினஸ்ல வெற்றி அடைறதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எ- எத்த- எம், எத்தனை தடவை கோவப்படுறாங்க? தேவையில்லாத விஷயத்துக்கு மனசை தளர விடுறாங்க. இவர் இப்படி சொல்லிட்டாரு, இவரு எனக்கு நாக்காளி இல்ல, எனக்கு சீட் இல்ல, என் பேர் இல்ல. இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்குதா? வெறி வரணும், வைராக்கியம் வரணும், விவேகம் வரணும். நான் வெற்றி அடைந்தே தீருவேன். நீங்க பாருங்க, போன இந்த இந்த வாட்டி விசா இந்தோனேஷியால 3 இந்தியர்கள் பிளாட்டினம் எடுத்தாங்க. ஆனா அந்த மேடையில நூ- 120 பேர் ஏறினாங்க. அப்ப யாருக்குமே கோபம் வரலையே. ஏன் 3 பேர் இருந்தாங்க? அடுத்த விசால 30 இந்தியர்கள் ஏறணும், 50 இந்தியர்கள் ஏறணும், யாருக்கும் கோபம் வரலையே. விவேகம் இல்லையே, வெறி இல்லையே, வைராக்கியம் இல்லையே. அடுத்த மலேசியால விசால இந்தியர்கள் இந்தியால இருந்து 50 பேர் வரணும்னு யாராவது ஒரு ஆளு குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. கோவம் மட்டும் இருந்துச்சு. ஐயோ, இந்த சாப்பாட்டுல உப்பு இல்ல, அது சரியில்லை, பஸ் சரியில்லை, ஏர்போர்ட்ல 2 மணி நேரம் காத்துல இருந்தோம். உம், உம், என்ன கவனிக்கல, கொடுத்த டிஷர்ட் சைஸ் பத்தல. இதுதான் நம்மளோட உணர்ச்சியா இருந்து சொல்லியோ அந்த இடத்துல அடுத்த வருஷம் விசால நாம் யாருன்னு காமிப்போம். இந்தியால இருந்து எத்தனை டைமண்ட் வராங்க, எத்தனை பிளாட்டினம் வராங்க. அந்த வெறி, வைராக்கியம், விவேகம், அதுல கோபம் வரல. தேவையில்லாத விஷயத்துக்கு கோபம் வந்துச்சு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எதுல அது உங்க உணர்ச்சியை நீங்க கொண்டு மேனேஜ் பண்றீங்க? சோ விவேகானந்த் சொன்னாரு, you will continue to suffer if you have an emotional reaction to everything that is said to you. சஃபர் வந்து என்னது நதீம்? நதீம் இருக்காரா? கஷ்டப்படுவாங்க. நீங்க உலகம் யாரெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அத பத்தி நீங்க உங்க யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வார்த்தைகள் உங்களை கட்டுப்படுத்துச்சுன்னா மத்தவங்களை உங்களை கட்டுப்படுத்த முடியும். சோ நீங்க தான் உங்களை கட்டுப்படுத்தணும். இமோஷன்ஸ் இல்ல, உணர்ச்சி இல்ல. சுவாமி விவேகானந்தர் சொன்னது. சோ உங்களுக்கு தெரியணும். இதுல பாசிட்டிவ் மெசேஜ். 1000 பேரு 1000 சொல்லுவாங்க, 1000 விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? வெறி இருக்கணும், சாதித்தே தீரணும், வைராக்கியம் இருக்கணும். நான் மட்டும் இல்ல, என் குரூப்ல, என் டீம்ல 10 பேர் பிளாட்டினம் ஏறணும், வெறி இருக்கணும். அடுத்த விசால டைமண்டா இருக்கணும், வெறி இருக்கணும். இதுதான் உணர்ச்சி. கோபம் பண்ணணும் எங்க?
குடும்பம் கஷ்டப்படுறாங்களா, அதுக்கு உங்க மேல உங்களுக்கு கோபம் வரணும், மத்தவங்க மேல இல்ல. சோ இதுல இமோஷன்ஸ் வைக்கிறேங்க. எனக்கு இந்த 7 விஷயத்துல பேசுறது, இந்த இமோஷன்ஸ்க்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அடுத்தது செகண்ட் கொள்கை வந்து முதலீடு. உங்களுக்கு தெரியணும், வால்டைன் வந்து ஒரு பிசினஸ், இது ஒரு வியாபாரம். முதலீடு இல்லாத வியாபாரமே இல்ல. சோ நீங்க இந்த பிசினஸ்க்கு வந்து வெற்றி அடையறீங்களா, முதலீடு இருக்கணும். நம்மளுக்கு அந்த 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 ஃப்ரீ மைண்ட் செட், எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும். அப்ளான் ஏதாவது கொடுக்கணும், லீடர் ஏதாவது கொடுக்கணும், கம்பெனி ஏதாவது கொடுக்கணும். நம்மளோட புத்தி எப்படி போகுதுன்னா, ஓசியில ஏதாவது கிடைக்குமா? அது முடியாது. இது வந்து மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு, தொண்டு செய்ய பிசினஸ் இல்ல. இது பிசினஸ். பிசினஸ்னா முதலீடு. முதலீடு இல்ல, வியாபாரம் இல்ல. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வால்டன்ல வெற்றி அடைறதுக்கு உங்க முதலீடு என்ன? இல்ல சார், நான் 2 செட் பொருள் வாங்கினேன், சாப்பிட்டேன். சாப்பிடுறதுக்கு வாங்கின பொருள் முதலீடு அல்ல. அப்புறம் வீட்டுல இருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் முதலீடு ஆகிரும். நல்லா யோசிச்சு பாருங்க. வால்டன்ல நீங்க வெற்றி அடைய வந்ததுக்கு காரணம், சேர்ந்த காரணம், வாழ்க்கை மாறணும், வெற்றி அடையணும். அதுக்கு முதலீடு என்ன? இந்த இந்த பிசினஸ் நீங்க போடுற முதலீடு என்ன? பணம், உழைப்பு, நேரம். இப்ப நான் இது மூணும் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, இதுல எந்த அளவுக்கு நீங்க முதலீடு போட்டிருக்கீங்க? 100% உழைப்பு போட்டுங்களா? 100% உழைப்பு போட்டுனா? நீங்க ரவுல தூங்கும் போது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு? சார், நான் 100% உழைப்பு போட்டிருக்கேன். இல்ல, கடமை செய் பலன் எதிர்பார்க்காது சொல்லும்போது கடமையை செஞ்சுட்டங்களா? இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? எத்தனை பேர்கிட்ட பேசுனாங்க? எத்தனை பிரசன்டேஷன், எத்தனை ப்ராஸ்பெக்ட், எத்தனை டீமுக்கு, எத்தனை கால்ஸ்? அப்ப 100% உழைப்பு போடாம வெற்றி அடைய முடியுமா? சோ இது உங்க உழைப்பு முதலீடு. நீங்க இப்ப செக் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க நேரத்தை எவ்வளவு நேரம் செலவு பண்ணாங்க இந்த பிசினஸ்க்கு? சார், நான் ஃபுல் டைம் சார். எத்தனை மணி நேரம்? நான் பார்ட் டைம் சார், பகுதி நேரத்துல இந்த வியாபாரம் செய்யறேன். 4 மணி நேரம் உழைப்பு போட்டுங்களா? 4 மணி நேரத்துல முழுமையா என்ன செஞ்சீங்க? சார், டவுன் கூட காஃபி குடிச்சேன். என்ன பேசிட்டு இருந்தங்க? எத்தனை பேரை கோச்சிங் பண்ணங்க? இல்லையே. சோ அடுத்தது பணம். யாரெல்லாம் வெற்றி அடையணும்னு எண்ணம் இருந்துச்சோ, யாரெல்லாம் பொருளாதார வெற்றி, குடும்பம் நல்லா இருக்கணுமோ, இந்த வியாபாரத்துல கோடீஸ்வரனா ஆகணும்னு நினைக்கிறவங்களோ, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வியாபாரம் வெற்றிக்கு உங்க பண முதலீடு எவ்வளவு? இந்த 2 செட் பொருள், 3 செட் பொருள் வாங்கினாங்க, அது முதலீடே இல்லை. அப்ப நீங்க முதலீடு இல்லாத ஒரு வியாபாரத்துல வெற்றி ஆஹ் எதிர்பார்க்கிறது மூடதனம், மூட நம்பிக்கைன்னு சொல்லணும். சோ இந்த பிசினஸ்ல முதலீடு இருக்கணும். அதான் சொன்ன டிபாசிட் ஏர்ன்ஸ் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம போடுற முதலீடுக்கு வட்டியோட வருமா? இதுல நேரம், உழைப்பு, பணம், இந்த 3 முதலீடுக்கு நீங்க முதலீடு எந்த அளவுக்கு முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வட்டியோட வரும். ஸோ இது இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி சும்மா, இது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே ஐன்ஸ்டைன் வந்து 8வது உலகம் அதிசயம்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்மளுக்கு வட்டிக்கு குட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் யோர் இன்ட்ரெஸ்ட். அதுதான் டிபாசிட் ஏர்ன் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெரிய விஷயம். நீங்க பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா நெட்வொர்க் பிசினஸே கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க போடுற முதலீடு இந்த பிசினஸ்ல உழைப்பா இருந்தாலும் சரி, உங்க நேரமா இருந்தாலும் சரி, உங்க பணமா இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் வட்டியோடு திரும்பி வரும். அதான் முதலீடு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்க முதலீடு இங்க உங்க 4 டீம், உங்க 4 பேருக்கு, உங்க கீழே குரூப்ல இருக்க 4 லீடர்ஸ்க்கு நீங்க
நேரம், உழைப்பு, பணம் செலவு பண்ணுங்கன்னா வட்டி எங்கேருந்து வரும்? கீழில இருந்து வரும். ஆனா நம்ம இந்த முதலீடு போட தயாரா இருக்க மாட்டோம். கணக்கு நீ கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இது போட்டா இது வருமா? இது போட் எங்கேயும் போறதுக்கு, டிக்கெட் வாங்குறதுக்கு, இந்தியால ஒரு ஒரு நிகழ்வுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு, ஐயோ ஆபீஸ் பயப்படுறாங்க சார். இப்ப டிக்கெட் யாரும் வாங்க மாட்டாங்க, விலையா இருக்க. பிசினஸ்னா முதலீடு இருக்கணும், தைரியம் இருக்கணும், தயாரா இருக்கணும். சோ இந்த பிசினஸ்க்கு உங்க முதலீடு என்ன? எவ்வளவு போட்டுங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி வரும். ஓகே. சோ உங்க பிசினஸ் வளர்ச்சி எதை பொறுத்து இருக்கு? பணம், உழைப்பு, நேரம். நீங்க 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம் பிசினஸ்ல போட்டுட்டு, வாரத்துக்கு 1 மணி நேரம் உழைப்பு போட்டு, நான் பெரிய அளவுல சம்பாதிக்கணும், குடும்ப வாழ்க்கை மாறணும், புது கார் கிடைக்கும் எதிர்பார்க்காதுங்க. நீங்க மலேசியால நிறைய லீடர்ஸ், மிஸ்டர் மூர்த்தி அவர் சொன்ன ஆரம்பத்தில் பார்க்கும்போது கேட்டேன், சார் 100 பேர் எவ்வளவு நாள் சார்? 3 மாசத்துல 100 பேரை சைன் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், சில டைம் 20 நாள் வீட்டுக்கு போகாம உழைப்பு போட்டு இருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு அவரோட வளர்ச்சி எப்படி வருது? போட்ட உழைப்பும் நேரமும். நம்மளுக்கு சார் நான் அவரை மாதிரி வெற்றி அடையணும், நான் இவரை மாதிரி வெற்றி அடையணும். அவரை மாதிரி உழைக்க தயாரா? அவரை மாதிரி முதலீடு போட தயாரா? சோ இது உங்களுக்கு தெரியணும். சோ இதுக்கு நீங்க தயாரா இருந்தாதான் உங்களுக்கு வளர்ச்சி. சோ நீங்க போடுற நேரம், பணம், உழைப்புக்கு அது தகுந்தாப்புல உங்களுக்கு வெற்றி வரும். முதலீடு பெருசா இருந்தா வெற்றியும் உங்களுக்கு அந்த வெற்றியும் பெருசா வரும். முதலீடு சிறுசா இருந்தா வருதும் சின்னதா தான் இருக்கும். நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. சோ இன்னைக்கு நீங்கள் முடிவெடுக்கணும். எவ்வளவு நேரம், உழைப்பு, பணம் முதலீடு செய்ய தயாரா இருக்குங்க. சோ எந்த அளவுக்கு நீங்க இப்ப அடுத்தது அடுத்த விஎஸ்எஸ். அன்னைக்கு எல்லாரும் சொல்லுவோம் சார், அன்னைக்கு சென்னையில விஎஸ்எஸ் சிறப்பா இருந்துச்சு, அடுத்தது நம்ம செய்யணும், 500 பேர் வரணும்னு. நீங்க டிக்கெட் வாங்க முதலீடு போட தயாரா இருக்கணுமா? நீங்க இப்ப கெஞ்சிட்டு இருக்கணும், சார் இவரு டிக்கெட் வாங்க, நான் லீடரா இருக்குங்களா? நான் ஒரு கோல் எனக்கு 30 பேர் 50 பேர் வரணும், 30 டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் முடிவு எடுக்கணும். நீங்க என்ன செய்யறங்க? எல்லாத்தையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், டிக்கெட் வாங்க, டிக்கெட் வாங்க, டிக்கெட் வாங்க, ஒரு டிக்கெட் 2 டிக்கெட். சில்வர் குறைஞ்சது ஒரு சில்வர் 10 டிக்கெட், ஒரு கோல்ட் 30 டிக்கெட், ஒரு பிளாட்டினம் 50 டிக்கெட் இருக்கணும். சோ இப்படிதான் முடிவு எடுக்கணும். இதுக்கு நீங்க முதலீடு போடணும். ஓகேயா? அடுத்தது பொருள்ல, இதுல முதலீடு இருக்கணும். எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? எவ்வளவு பொருள் கையில இருக்கு? பொருள் இருந்தே ஆகணும். அதுக்குதான் நம்மளுக்கு அப்கிரேட் இருக்கு. என்ன காரணம் அப்கிரேட்? உங்க கையில வியாபாரத்துக்கு பொருள் இருக்கணும். ஓகே. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, டூல்ஸ், கருவி. வியாபாரத்துக்கு என்னெல்லாம் இருக்கு? லேப்டாப். எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் 25 ஆர்பி எடுத்து ஒரு லேப்டாப் எடுக்க முடியுமோ உங்க பிரசன்டேஷன் ப்ரொஃபஷனலா இருக்கும். இல்லாட்டி ஒரு டேப்லெட், மீட்டிங் செய்யறதுக்கு உள்ள அந்த கருவிலாம் இருக்கணும். பேக் இருக்கா, ஃபைல் இருக்கா, புத்தகம் இருக்கா, ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் இருக்குதா? சோ இதுக்கெல்லாம் நீங்க பிசினஸ்க்கு உள்ள முதலீடு போடணும். அடுத்தது ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன். இந்த வாட்டி நான் சென்னைக்கு வரும்போது நியூ ட்ரைனிங் செஞ்சிருந்தோம். சென்னை ஆபீஸ்ல நியூ செய்யும் போது பயிற்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரைனிங் வெரி இல்ல இல்ல. ஆனா அதான் தடவை ட்ரைனிங் ஃப்ரீயா நடத்திருக்கோம். மிஸ்டர் சுப்ரா கிட்ட நான் கோவப்பட்டேன். சார் எப்படி சார்
நான் இது வரைக்கும் எங்கேயும் ஃப்ரீயா பயிற்சி செஞ்சதே இல்ல. மிஸ்டர் சுபாஷ் சொல்லிட்டு, இல்ல சார் பாவம் சார் அவங்க ஏற்கனவே பிஎஸ்எஸ்க்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. முடியாது சார், இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலயும் நிறைய கேள்வி. சார் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறோம் சார், சாப்பாடு கிடைக்குமான்னு. மிஸ்டர் சுப்ரா வேற சோறு போட்டு பயிற்சி கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சா நான் வந்திருக்கே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இது முதலீடு. நம் வளர்ச்சிக்கு நம் செலவு பண்ண தயாரா இல்லைன்னா சுய வளர்ச்சி இருக்காது, பிசினஸ் வளர்ச்சியும் இருக்காது. சிம்பிள். நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு 100 ரூபாய், 200 rupees செலவு பண்ண முடியாது. எனக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. மிஸ்ஸஸ் போர் சொல்லிதான் வந்து, சார் அடுத்த வாட்டி நீங்க ஃப்ரீயா சோறு போட்டு ட்ரைனிங் கொடுத்தா நான் வரைய மாட்டேன். நல்லவங்களா இருக்கலாம், இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்க கூடாது. ஏன்னா நம்ம ஏன் கேட்கணும்னா நம் வளர்ச்சிக்கு நம் செலவு பண்ணணும் எதுவாக இருந்தாலும். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். உங்களுக்கு தெரியணும் எதுல முதலீடு போடணும். ஓகே. அடுத்தது டூப்ளிகேஷன் பிரின்சிபல். டூப்ளிகேஷன்னா ஜீராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கார்பன் காப்பி. தாயை போல பிள்ளை. நம்மள போலதான் நம்ம டீம் இருக்கும். அப்ப நம் செயல், நாம் பேசுறது எல்லாமே நம் டீம் பார்ப்பாங்க. அப்ப இது ஒரு ஒரு கெண்டாக்கி மாதிரி பாருங்களேன். எங்க போனாலும் அந்த கெண்டாக்கி ஒரே மாதிரியா இருக்கும். அதே போலதான் உங்க டீம். இந்த டூப்ளிகேஷன் கொள்கை நம்ம சரியா செய்யலன்னா டீம் வளர்ச்சி இருக்காது. இதுல இந்த டூப்ளிகேஷன் வந்து ஜீராக்ஸ்னு வச்சுக்கோமே, இது வெற்றி அடைறதுக்கு முக்கியமான கீ, முக்கியமான விஷயம். ஆனா நம்ம அடிக்கடி சொல்றோம்னா தாயை போல பிள்ளைன்னு நம்ம எதை கத்துக் கொடுக்கிறோம்? நம்ம டீமுக்கு என்ன மாதிரி இருக்கணும்? நாம் சோம்பேறியா இருந்தா நம்மளை பார்த்து அவங்களும் சோம்பேறியா இருப்பாங்க. நாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா, சில சில விஷயத்துக்கெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தா அவங்களும் கணக்கு பார்ப்பாங்க. நாம் வாரத்துக்கு அன்றாடம் இல்லைன்னா வாரம் வாரம் பிரசன்டேஷன் யாரையும் சைன் பண்ணலன்னா அவங்களும் சைன் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களை போல அத்தனை பேரும் உங்க டீம்ல இருந்தா பிசினஸ் வளருமா இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். ஆனா உங்க டீம் உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ டு நாட் டூ ஆர் டீச் சம்திங் தட் கேனாட் பி டூப்ளிகேட்டட். சில விஷயத்துல நம்ம நல்ல திறமையா செய்வோம், உங்க டீம் செய்ய முடியுமா? முடியலன்னா அது செய்யக்கூடாது. நம்ம செய்யறத அத்தனையும் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃபாலோ பண்ற அளவுக்கு இருக்கணும். அதனால பொருள் பேசினா கூட நதீம் டாக்டர் மாதிரி பேசுவாரு, ஆனா நம்மளால முடியாது. சோ நம்மளுக்கு அவங்களுக்கு சுலபமா பேசுற அளவுக்கு நம்ம இருக்கணும், கத்துக்கணும். இந்த சொன்னல, your team will duplicate whatever you do. நீங்க உங்க எண்ணங்கள் சரியா இருந்தா உங்க டீம் எண்ணங்கள் சரியா இருக்கும். உங்க உழைப்பு சரியா இருந்தா உங்க டீம் உழைப்பு சரியா இருக்கும். நீங்க மீட்டிங்க்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்க டீம் வாங்கும். நீங்க பிசினஸ்க்கு முதலீடு போட்டா உங்க டீம் முதலீடு போடுவாங்க. அப்ப நீங்க உங்க டீமை பார்க்கும்போது, சார் என்ன சார், ஒருத்தர் வந்து அன்னைக்கு சென்னையில கேட்டாரு, சார் என்னோட டீமை பாருங்க எல்லாம் வந்ததும் விவாதமா இருக்கு, உருப்படியா எதுவும் இல்ல, என்ன காரணம்னு கேட்டார். நான் சொன்னேன், அங்க கண்ணாடி இருக்கு, அதை பாருங்க, அந்த கண்ணாடியில இருக்கிற விஷயம்தான் காரணம். நீங்க நெகட்டிவா இருந்தா உங்க டீம் நெகட்டிவா இருக்கும். நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா உங்க டீம் பொறாமப்பட்டாங்க. நீங்க உங்க லீடர் மேல பொறாமப்பட்டீங்கன்னா உங்க டீம் உங்களை பார்த்து பொறாமப்படும். சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ உங்க டீம் கிட்ட இருந்து அதாக நீங்க ஆகணும். உங்க டீம் கடுமையா உழைக்கணுமா, நீங்க கடுமையா உழைக்கணும். உங்க டீம் மீட்டிங்க்கு ஆள் கொண்டு வரணுமா,
நீங்க வாரம் வாரம் ஆளை கொண்டு வரணும். அதனால தான் இந்த நெட் காமர்ஸ் பிசினஸ் வந்து காப்பி கேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, நகல்னு சொல்லுவாங்க, ஜீராக்ஸ். நீங்க என்ன செய்யறீங்களோ அது. சோ நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து உங்க டீம் என்ன கத்துக்கணும், உங்களை போல எப்படி இருக்கணும். சோ இது எல்லாமே சரியா இருந்தா உங்க பிசினஸ் வளரும். ஓகே, குட் டூப்ளிகேஷன் அன்லிமிட்டெட் இன்கம்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க சரியா இருந்து உங்களை ஃபாலோ பண்றாங்களோ அது உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். சோ இன்னைக்கு யோசிச்சு நாளைக்கு நீங்க ஆபீஸ் போகும்போது எப்படி உடுத்துறங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நீங்க ஆபீஸ்க்கு, நம்மளோட வால்டன் ஆபீஸ்க்கு செருப்பு போட்டு போயிட்டு உங்க டீமை ஷூ போட்டு வர சொல்லக்கூடாது. நீங்க ஷூ போட்டு போகணும். அப்பதான் அவங்கள நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க அடுத்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விஎஸ்எஸ்க்கு நீங்க 5 பேரை கூப்பிட்டு போனாதான் நீங்க அவங்கள கேள்வி கேட்க முடியும். நீங்க ஏன் 5 பேரை கூப்பிட்டு வரல? நீங்க அப்படியே காலாட்டிக்கிட்டு போனா அவங்ககிட்ட எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்க முடியும்? சோ உங்க செயல் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்யறீங்களோ அது போலதான் உங்க டீம் வரும். ப்ராடக்ட் மூவ்மெண்ட் அடிக்கடி என்ன சொல்லுவோம்னா, வால்டன் வந்து ப்ராடக்ட் மூவ்மெண்ட் பிசினஸ். இந்த இந்த வால்டன் பிசினஸ் பொருளுக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பொருளை அசைக்கிறோமோ ஏக்கிறோமோ அந்த அளவுக்கு. அது எப்படின்னா, எத்தனை பேர் உங்க டீம்ல இந்த பொருள் பயன்படுத்திட்டு வராங்க? ஒரு நாளைக்கு எத்தனை ஐடி வருது, எத்தனை பேர் ரிப்பீட் சேல்ஸ், இத நீங்க கவனிக்கணும். எவ்வளவு பேரு இப்போ விசிடி யாரெல்லாம் குடிச்சிட்டு வராங்க, உங்க டீம்ல எத்தனை பேரு அன்றாடம் பொருள் பயன்படுத்திட்டு வராங்க செக் பண்ணணும். உங்க டீம் கிட்ட, உங்க டவுன்லைன் கிட்ட உட்காரும் போது நீங்க பார்க்கணும், எவ்வளவு பேர் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, இன்னைக்கு எத்தனை செட் போடுச்சு, எத்தனை ஐடி வந்துச்சு, யாரெல்லாம் ரிப்பீட் சேல் பண்றாங்க, யாரெல்லாம் அப்கிரேட் பண்றாங்க. இது இந்த ப்ராடக்ட் மூவ் பண்ண நீங்க கவனிச்சுட்டு வரணும். எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வெளியாகுதோ, எந்த அளவுக்கு ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்களோ அந்த அளவுக்கு உங்க வருமானம் ஏறும். இது வால்டன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த இதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ரிப்பீட் கன்சம்ஷன். நீங்க உங்க டீம்ல பார்க்கணும், சார் அவர் ப்ராடக்ட் எடுத்து 3 மாசம் ஆகுது, ரிப்பீட் கால் பண்ணி ஃபாலோ அப் பண்ணும், செக் பண்ணும். டவுன்லைனா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி, பொருள் எடுக்கிறாங்களா, நல்ல பொருள் எடுக்கிறாங்களா. அடுத்தது ப்ராடக்ட் காம்பினேஷன். இன்னைக்கு இந்த வி புரோட்டீன்லாம், வி புரோட்டீன்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்ல, புரோட்டீன் சத்து உணவுக்கு, லாங் டேர்ம் ப்ராடக்ட் பெனிஃபிட். இன்னைக்கு நம்மளோட சப்ளிமெண்ட் பிளாக் ஜிஞ்சர் 3 மாசம் சாப்பிட்டு விடுற ப்ராடக்ட்ல 10 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கு இன்றைக்கு அன்றாடம் நீங்க பொருளை பயன்படுத்திட்டு வரணும். இது கார் இருக்கிற மாதிரி எப்பயாவது ஒரு நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி இல்ல, அன்றாடம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கணும். குளிக்கிற மாதிரி அன்றாடம் குளிச்சுக்கிட்டு இருக்கணும். அதே போலதான் சப்ளிமெண்ட் அன்றாடம் பயன்படுத்திட்டு வரணும், அன்றாடம் சாப்பிட்டுட்டு வரணும். அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும் அது. ஓகே, சோ இதுல ப்ராடக்ட் லாயல்டி, ப்ராடக்ட் லாயல்டி வேற எதுவும் இல்ல, எனக்கு பிளாக் ஜிஞ்சர் தான். ஸோ நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த பொருள் வேலை செய்யும், தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். ஸோ உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கணும், எவ்வளவு ப்ராடக்ட் அன்றாடம் வெளியாகுது. ஆபீஸ் வரங்களா, வாரம் வாரம் அன்றாடம் ரவுல போயிட்டு செக் பண்ணணும். உங்க டீம்ல யாரு ஐடி போட்டிருக்கா, யாரு பொருள் வாங்கியிருக்கா, உங்க ஆப் செக் பண்ணி அது தெரியணும் உங்களுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க, இவ்வளவு ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு 10 செட், 20 செட், 30 செட், 50 செட், 100 செட் வருதா. அப்பதான் உங்களுக்கு இந்த மாச கடைசியில இந்த அளவுக்கு பிசினஸ் வளர முடியும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது இருப்பாங்களா? இல்ல இல்ல, நம்ம ஃபாலோ அப் பண்ணணும், புஷ் பண்ணணும். ஓகே, சோ நீங்க மட்டும் இல்ல, உங்க டீமும் அன்றாடம்
ப்ராடக்ட் படுத்திக்கிட்டு வராங்களா, எந்த அளவுக்கு வாங்க, யார் வாங்குறா, எங்க வாங்குறாங்க. இப்போ சரின்னு ஒருத்தர் வந்து 10 செட் இருக்காரு, அவர் கால் பண்ணும், ஃபாலோ பண்ணும். ஏன் 10 செட், எந்த அளவுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் உங்களுக்கு? ஓகே. சோ இந்த பொருளை பத்தி நிறைய கத்துக்கணும், பயன்படுத்தணும். இந்த பொருளை காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அந்த லேர்ன், யூஸ் அண்ட் ஷோ. லேர்ன் as much as possible. டாக்டர் ஆகணும்னு இல்லை. இந்த VR4 என்ன செய்யும், எதுக்கெல்லாம் நல்லது, யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எதுல கலந்து சாப்பிடலாம், அஹ் இந்த டீ எதுக்கு, உடல்ல இருக்க நச்சு பொருளை வெளியாக்குறதுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கிறோம். வே புரோட்டீன் ரொம்ப முக்கியம், எலும்புக்கு நல்லது, மசில்ஸ்க்கு நல்லது, அஹ் நெகத்துக்கு, முடிக்கு, தோலுக்கு, மூளைக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ பயன்படுத்திக்கிட்டு வரும்போது நீங்கள் இந்த பொருளை பத்தி பேசும்போது உங்களை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்குங்கன்னு. ஓகே. இன்னும் நெட்வொர்க் பிசினஸ்ல இந்த பிசினஸ் கொண்டு போகும்போது ஆழமும் அகலமும் ரொம்ப முக்கியம். சரி. பிசினஸ் ஆழமா இல்ல, அகலமா இல்லைன்னா உங்க வருமானம் வந்து அந்த அளவுக்கு வராது. பெரிய வருமானம் வரணும், தொடர்ந்து வருமானம் வரணும், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். வெற்றி அடையணும்னா இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு அகலமா போகுது, எந்த அளவுக்கு ஆழமா போகுதுன்னு நீங்க பில்ட் பண்ணிக்கிட்டு வரணும். அதனால்தான் இந்த பிசினஸ் பில்ட் பண்றது வந்து ஒரு பெரிய கட்டடம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கீழே அஸ்திவாரம் கரெக்டா இருக்கணும். அஸ்திவாரம் அந்த பைலிங், அந்த சிமெண்ட் ஆழமாவும் இருக்கணும், அகலமா. எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். ஓகே. அதே போலதான் உங்க பிசினஸ். இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, சார் இது பைனரி. ஆனா வால்டன்ல உங்களுக்கு 4 leg மூவ் பண்ணணும், இது அகலம். நீங்க பாருங்க இன்னைக்கு, ஓ சார் எனக்கு 2 leg, 2 legல சம்பாதிக்கலாமா, சம்பாதிக்கலாமே. 2 legல ஆர்பி வருமா, ஆர்பி வருமே. ஆனா வெற்றி அடைய முடியாது. எல்லா லீடர்ஸும் பாருங்க, வெற்றி அடைந்து வந்துகிட்டு இருக்கிற லீடர்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கு, 4 leg. நம்மளுக்கு 3 ID, 4 legs இருக்கணும். இது நாளும் பில் பண்ணணும். அது எப்படி பில் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெவல்ல இல்ல, நீங்க கீழே இறங்கிக்கிட்டே போறணும். யாரெல்லாம் பில் பண்ண முடியும், எந்த எவ்வளவு ஆழமா போக முடியுமோ இந்த உங்க ஆர்கனைசேஷன். ஆனா வால்டன் பிசினஸ்ல நம்ம பிளான்ல பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த லெவலுக்கு இன்ஃபினிட்டி, எங்க வேணாலும் நீங்க கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. சிலருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன் சைடட் நெட்வொர்க், எலிபென்ட் லேக்னு சொல்லுவாங்க, யானை காலு. இது கூட ஆரோக்கியம் இல்ல. ஒரு லேக் பெருசா இருக்கு. நீங்க இது ஞாபகப்படுத்திங்க, 60-40 இருக்கணும். 40% உங்களோட வீக் லேக்ல பில் பண்ணிக்கிட்டு வரணும், புது ஆள் போட்டுக்கிட்டே வரணும், புது ஆள் தேடிக்கிட்டே இருக்கணும், ப்ராஸ்பெக்டிங் பண்ணிக்கிட்டே வரணும், சைன் அப் பண்ணிக்கிட்டே வரணும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். இது பாருங்க, இது இவருக்கு இந்த இந்த லைன்ல வருமானம் வராது உங்களுக்கு. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நொண்டி. ஒரே ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சொல்றது போல நம்ம நோக்கம் என்ன, சம்பாதிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெளிவா தெரியணும், இந்த பிசினஸ்ல அதிகமா குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க, குறுகிய காலத்தில் வெற்றி அடைறதுக்கு உங்களுக்கு இந்த 4 legs சரியா வரணும். சோ உங்க நேரம், உங்க உழைப்பு இதை சான்று இருக்கணும். அதனாலதான் நம்மளுக்கு EPL இருக்கு. ஏன் சில்வர், ஏன் கோல்ட், ஏன் பிளாட்டினம். இந்த பிளாட்டினம் எல்லாம் வந்து கம்பெனிக்கு இல்ல, நீங்க உங்க டீம் 4 leg பில் பண்றதுக்கு இந்த லெவல். நீங்க கோல் ஆகணுமா, 4 சில்வர் இருக்கணும். பிளாட்டினம் ஆகணுமா, 4 கோல் இருக்கணும். இது உங்களுக்கு பிசினஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஓகே. சோ இது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு, எனக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, ஆழம் இருக்காது, அகலம் இருக்காது. இது என்ன ஆகும்னா எப்ப வேணாலும் ஏதாவது நடக்கலாம்,
இது சாயறதுக்கு. எப்ப வேணாலும் ஏதாவது ஒண்ணு நடந்தா இது சாஞ்சிரும். ஓகே. அதனாலதான் நம்மளுக்கு 4. ஒண்ணு போனாலும் 3 இருக்கு, சாயாது. ஆனா 2லயே நீங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒண்ணு ஏதாவது நடந்தா உங்க வியாபாரம் சாஞ்சிரும், உங்க எதிர்காலம் சாஞ்சிரும், உங்க பொருளாதாரம் சாஞ்சிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதனாலதான் எப்பயும் நீங்க பில் பண்ணும்போது, இன்னைக்கு இந்தியாலலாம் வந்து ஆரம்ப காலகட்டம், ஆரம்பத்திலே சரியா இருக்கணும். கம்பெனி என்ன சொல்றாங்க, 3 ஐடி ரொம்ப முக்கியம். இதுல நெறைய கேள்வி. ஏன் 3 ஐடி? நான் ஒரு ஐடியில வரக்கூடாதா? அ நோக்கம் என்ன? வெற்றி அடையணுமா? நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணுமா? பெரிய அளவுக்கு வெற்றி அடையணுமா? அது நோக்கம்னா நம்ம சொன்னது போல செய்யணும். லீடர் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்காங்க? இதுதான். நீங்க அ புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியதில்ல. கண்டுபிடிச்ச இருக்கிற முறையோட ஃபாலோ பண்ணாலே சரி. ஸோ இதான். நீங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க. எதுக்கு சில்வருக்கு 10 பேர். ஆனா 3 ஐடி இருக்கணும் உங்களுக்கு. இது கட்டாயம். 3 பேசிக் ஆரம்பத்துல. அப்புறம் அப்கிரேட் பண்ணிட்டு வரலாம். 3 ஐடியோட கட்டாயம் வந்தா உங்களுக்கு வெற்றி அடைய சுலபமா இருக்கும். ஓகே. ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் கோல். சி இந்த அத்தனை இதிலும் சில்வர், கோல்ட், பிளாட்டினம் முக்கியமான இது கோல். நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்து மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு மாதம். இந்த மாதம் யார் உங்க டீம்ல கோல் எத்தனை கோல் உருவாக்குறாங்க? யார கோல் ஆக்க முடியும்? நீங்க கோல்ல ஃபோக்கஸ் பண்ணாலே உங்க வெற்றி சுலபமா வரும். மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். ஏன்னா கோல் இருந்தாதான் உங்களுக்கு ஆர்பி முழுமையா பார்க்க முடியும். சோ டீம்ல இந்த மாதம் ஓகே டிசம்பர் யாரெல்லாம் கோல் ஆக முடியும்? யாருக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும்? யாருக்கிட்ட வேலை செய்யணும்? யாரெல்லாம் ஃபாலோ அப் பண்ணணும்? இது ஃபோக்கஸ் ஆன் கோல். அப்பதான் உங்களுக்கு இந்த உங்க நெட்வொர்க் ஆழமா இருக்கும், அகலமா இருக்கும். இது ஞாபகத்துக்கு வச்சுங்க. எப்படி பில்ட் பண்றங்க? ஸோ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ஃபார் கோல். ஓகே. அடுத்தது கான்ட்ரிபியூஷன். நதீம் சொன்னார் பங்களிப்பு. த மோர் யூ கிவ் த மோர் யூ ரிசீவ். அதனாலதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கிவ் அண்ட் டேக். கொடுத்துட்டு எடுங்க. நம்மளுக்கு என்ன பழக்கம்னா எடுத்துட்டு கொடுப்போமே. இல்ல இல்ல இல்ல. எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். இது கொடுக்காம வராது. சோ நிறைய விஷயங்கள் நீங்க கொடுக்கணும். சோ உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு உங்க பங்களிப்புன்னா எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி. ஸோ கான்ட்ரிபியூஷன் பிரின்சிபல். ஸோ சக்சஸ் வந்து உங்க பங்களிப்பு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை சான்று வரும். ஒன்னும் கொடுக்காம எல்லாம் அடையணும்னா முடியவே முடியாது. இது டீம் ஒர்க். நீங்க தனியா செய்யற பிசினஸ் இல்ல. ஸோ என்ன கான்ட்ரிபியூஷன் அன்றாடம் கேட்கணும். இன்னைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன கொடுத்துட்டேன். ஸோ த மோர் யூ கிவ் த மோர் யூ ரிசீவ். இது இந்த இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, சார் எனக்கு ஒண்ணுமே வரல. நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே. கொடுத்தாதான் வரும். ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்துகிட்டே இருக்கும். ஓகே. என்ன கொடுக்கலாம்? பணம் மட்டுமல்ல, அறிவு, நாலேஜ் கொடுக்குறீங்களா? எந்த அளவுக்கு உங்க டீம் கூட உட்கார்ந்து நீங்க அவங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கு ஆம், உங்க கான்ட்ரிபியூஷன் உங்க பங்களிப்பு என்ன? அன்றாடம் மீட் பண்ணும்போது என்ன ஷேர் பண்றீங்க? இது ரொம்ப முக்கியம். சில டைம் நம்ம என்ன அப்ளைன் தான் கத்துக் கொடுக்கணும், அப்ளைன் தான் செய்யணும், லீடர் தான் செய்யணும். நாம என்ன செஞ்சோம்? நம் பிள்ளைங்களை நம்ம தான் வளர்க்கணும், தாத்தா வளர்க்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஸோ நாலேஜ் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது அங்கீகாரங்கள். முதுல தோல்ல தட்டி ச்சே நல்லா செஞ்சிருக்க. சில நேரத்தில் நீங்க பாருங்க, ஒருத்தர் வந்து ஆம், ஒரு ஆள் புதுசா புதுசா இன்னைக்கு வந்து 2 பேரும் சைன் பண்றாங்களா? அவங்களுக்கு ஆறுதல் குடுக்கணும், அங்கீகாரம் நீங்க குடுக்கணும். சில சில நிறைய விஷயங்கள். நம்ப நம்மளுக்கு அங்கீகாரம் தேடி போறோமோ ஒழிய, அங்கீகாரம் குடுக்கிறது குறைவு. சோ இந்த ரெகக்னிஷன் ஒருத்தர் ஓகே யாரெல்லாம் இந்த மாதம் 5 சைன் அப்ல ஒரு பேன் வாங்கி தரேன். ஒரு புத்தகம் வாங்கி குடுங்க. ஒரு பிரியாணி வாங்கி குடுங்க.
ஸோ இந்த அங்கீகாரங்கள் பல வகைகள் இருக்கும். ஆனா கம்பெனி தான் செய்யணும். ஒரு மீட்டிங்ல 20 பேர் 50 பேர் இல்ல. அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில செய்யலாம். ஒரு 5 பேர் இருக்கும்போது ஓகே, நம்ம நண்பன் மாதவன் இந்த இந்த வாரம் 5 பேர் சைன் பண்ண அவர்கள் கைத்தட்டு கொடுப்போம், அவர்கள் வாழ்த்து சொல்லுவோமே. இது உங்க குரூப்ல நான் பாக்குறேன், வாழ்த்தே இல்ல, வாழ்த்தே இல்ல. உழைப்புக்கு உள்ள வாழ்த்து இல்ல. சோ இதெல்லாம் இந்த அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம். அசிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யறது. என்ன மாதிரி உதவி செய்யறோம்? ஆம், அவங்க கூட இருக்கோமா, சப்போர்ட் பண்றோமா, பிரசன்டேஷன் செய்யறோமா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமா, ஆம், அது மட்டும் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமா. இதெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன் செஞ்சுக்கிட்டே நம்ம பங்களிப்பு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இன்னைக்கு ஜூம் 98 பேரு, மோசமா இருக்கு. உங்க பங்களிப்பு என்ன? எத்தனை பேருக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஜூம் இருக்கு, நீங்க 10 பேரை கொண்டு வரணும், உங்க டீம்ல 5 பேர் இருக்கணும். இதெல்லாம் இதான் இது இது நம்மளோட பங்களிப்பு. ஃபாலோ பண்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓகே, நான் வாட்ஸ்அப்ல போட்டேனே, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துரும். இல்லையே. நம்ம பிள்ளைங்களை படி படி படின்னு சொன்னா படிச்சிருவாங்களா? வற்புறுத்தி படிக்க சொல்ல. குழி குழி குழின்னு சொன்னா குளிச்சிருவாங்களா? இந்த நேரத்துக்கு குறிக்க சொல்ல. அதே போலதான் உங்க டீமும். நீங்க இந்த அசிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அடுத்தது தலைமைத்துவம். தலைமைத்துவம் வந்து மேடை பேச்சு மட்டுமல்ல, செயல்ல இருக்கு. நீங்க உங்களை ஒரு லீடரா பாக்குறாங்களா, இல்ல லீடரா பாக்குறதுக்கு நீங்க சொல்றீங்களா? நான் ஒரு லீடர், நான் ஒரு லீடர். லீடரா இருக்கிறவங்க நான் லீடர்னு சொல்ல அவசியமே இல்லை. உங்க தலைமைத்துவத்துல அவங்க பார்ப்பாங்க, நான் லீடரு, இவரு எனக்கு உதவி செஞ்சிருக்காரு, இவரு எனக்கு எக்ஸாம்பிளா இருக்காரு, எதிர்காட்டலா இருக்காரு. அதான் நீ தலைமைத்துவம். நான் சாதிச்சுட்டேன், நான் பெரிய ஆளு, நான் நம்பர் ஒன், நான் பெரிய அதெல்லாம் தலைமைத்துவம் இல்ல. தலைமைத்துவம் உங்க செயல்லையும் உங்க சொல்லிலையும் இருக்கணும். லீட் பண்றீங்களா, டீச் பண்றீங்களா, உங்களுக்கு உங்க டீம் மேல அக்கறை இருக்கா? அதான் தலைமைத்துவம். சோ நீங்க பார்க்கணும், உங்க உங்க டீம்ல இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்களா, அதுல அக்கறை இருக்கா உங்களுக்கு, அவங்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி புஷ் பண்ணலாம். இதுதான் தலைமைத்துவம். நான் பெரிய லீடரு, முன்னாள் ஞாபகம் இருக்கா, நான் அந்த காலத்துல நான் ஜப்பான்காரன் காலத்துல பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஏற்கனவே இருந்த நிறுவனத்துல எனக்கு 10,000 பேர் இருந்தாங்க, இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? லீடர்ஷிப் வந்து செயல்ல இருக்கணும், பேச்சுல இருக்கக்கூடாது. லீடர்ஷிப் வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும். என்னை பார்த்து 4 பேர் வளர்றாங்க, என்னை பார்த்து 4 பேர் நல்லா இருக்காங்க, என் சொல்ல 4 பேர் நல்லா இருக்காங்க, நான் நான் ஷேர் பண்றதுல 4 பேர் மாறுறாங்க. ஸோ இதுதான் தலைமைத்துவம். ஓகே, கடைசியா ஒரு 5 நிமிஷம். ஆளும் வளரணும், அறிவு வளரணும். இது ஆம், சுய வளர்ச்சி கொள்கை. பிசினஸ்ல பெரிய வெற்றியே எப்ப உங்களுக்கு சுய வளர்ச்சி இருக்குதோ. இந்த சுய வளர்ச்சிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா வளர்ச்சி இல்ல. நான் ஏற்கனவே ஒரு 4 பிசினஸ் செஞ்சிருக்கேன், இப்ப வால்டனுக்கு வந்திருக்கேன். இதுல நாலு நாலு பிசினஸ்ல என்ன கத்துக்கிட்டேங்க, அப்பைக்கும் இப்பிக்கும் என்ன வளர்ச்சி இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்க. ஆளு மட்டும் இல்ல, உங்க அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கு, உங்க பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்குங்களா, சரியா இருக்குங்களா, மத்தவங்களை பத்தி தப்பா பேசுறீங்களா. ரொம்ப முக்கியம். ஆனா இந்த சுய வளர்ச்சி வந்து நெட்வொர்க்ல வந்து மொத்த மொத்த நிறுவனம், மொத்த பொருள் தப்பா பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது. சார் அவங்க பொருள் சாப்பிட்டு சரியா ஆகல, நம்ம சொல்ல, நம்ம பொருள் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? டாக்டர் சரியில்லை, சொல்லவே கூடாது. நீங்க நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க ஒரு டாக்டரை குறை சொல்றதுக்கு நீங்க யாரு?
மத்த கம்பெனி லீடரை குறை சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்க லீடரை அளவுக்கு வெற்றி அடைஞ்சு உங்க லீடரை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? நீங்க அந்த அளவுக்கு வளருதுங்களா? சார் சார், அந்த டாக்டர்லாம் முட்டாளு. நீங்க என்ன சொல்லவே கூடாது. தப்பு சார், தப்பு. மத்தவங்கள தப்பா பேசுறதே தப்பு. நான் ஒரு டாக்டர், மத்த டாக்டரை பத்தி ஒரு அளவுக்கு பேசலாம். இல்லன்னா இல்ல. அவங்க 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே போலதான் மித்த துறையில. அந்த கம்பெனி சரியில்ல. அந்த கம்பெனி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அந்த பிசினஸ் சரியில்ல. இல்ல, இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு வால்டைன் சரியா இருக்கா? வால்டைனை பத்தி பேசுவோம். மத்தவங்கள பத்தி பேச. இதான் வளர்ச்சி. சில டைம்ல சுய வளர்ச்சி எந்த அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு இல்ல. எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அது வளர்ச்சி. எந்த அளவுக்கு உண்மையா பேசுறாங்க, அது வளர்ச்சி. எந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக எதிர்காலத்து இருக்காங்களா, அது வளர்ச்சி. சோ இந்த சுய வளர்ச்சிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். எம்டி யோர் மைண்ட். எனக்கு எல்லாம் தெரியும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும். நான் செய்யாத பிசினஸா, நான் படிக்காத இதா, நான் போவாத இடமா, மைண்ட் இங்க வந்துட்டுங்களா? 100 ஆர்பி வேணுமா? உங்க லீடரை பார்த்து, அது யாரா இருந்தாலும் சரி. எப்படி 100 ஆர்பி சம்பாதிக்குது நீங்க அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும். இது நீங்க செஞ்ச நிறுவனம், இது வால்டன். வால்டன்ல இப்படிதான். இந்த கோட்டோட தான் நீங்க போகணும். எம்டிஓ. சரி, வால்டன் ஒரு வாழ்க்கையின் பல்கலைக்கழகம். இங்க நிறைய விஷயம் நீங்க கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சம்பாதிக்க முடியும். அதனாலதான் இந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு ம், நிறைய லீடர்ஸ பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கோம். எந்த அளவுக்கு நீங்க கத்துக்க முடியும்? உங்க வளர்ச்சி, உங்க வெற்றி, நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு. சோ இந்த சுய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த நிறைய நம்மளோட ட்ரைனிங்க்கு முதலீடு போடணும். நேரத்தையும், பணமும், உழைப்பும் இந்த பிசினஸ் ட்ரைனிங்க்கு முதலீடு போடணும். இதெல்லாம் சில டைம் இந்த விஎஸ்எஸ்லாம் கூட ட்ரைனிங் தானே. நீங்க விஎஸ்எஸ்க்கு வரங்க, ஏன் வாரம் வாரம் வரணும், அன்றாடம் வரணும், அங்க பேசுறாரு. அவரை போல நான் பேச முடியுமா? இல்லையா? நான் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ வால்டைன் ஒரு ட்ரைனிங்கை ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த ட்ரைனிங்கா இருந்தாலும், எவ்வளவு செலவா இருந்தாலும் சரி, நீங்க செலவு பண்ணி கத்துக்கணும். இது இது அடிக்கடி நிறைய வாட்டி இதை பேசிட்டு இருப்பேன். நிறைய புது லீடர்ஸ், புது ஏஜென்ட்ஸ், ஏற்கனவே நேரடி விற்பனை செஞ்சவங்க இங்க வந்துட்டு அவங்க ஒரு 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 என்ன சொல்றாங்க, ஒரு இது, ஓ எனக்கு தெரியும். சில டைம்ல நம்மளோட லீடரையும் அப்ளைனும் குறவா இட போட்டு பேசுறோம். அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளவு நாள் இருந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் இங்க சாதித்த லீடருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் வால்டன்ல எப்படி வெற்றி அடைய முடியும். உதாரணத்துக்கு எனக்கு பல்லு வலினா பல்லு டாக்டருக்கு தான் போனோம். வயிற்று வலி டாக்டர் கிட்ட போக கூடாது. பல்லு வலினா மெக்கானிக் கிட்ட போக கூடாது. அப்ப உங்களுக்கு 100 ஆர்பி வேணுமா? 100 ஆர்பி எடுத்தவங்ககிட்ட. இப்போ இது ஒரு ஸ்கூட்டர் எடுக்க போறாங்களா? டிஎஸ்எஸ் டி ஸ்கூட்டர், நல்ல ஸ்கூட்டர் எடுத்தாரு இவரு டிவிஎஸ் சிவா. ஜூபிட்டர். எஸ். அந்த ஸ்கூட்டர் வேணுமா? எப்படி எடுக்க போறாங்க? மிஸ்டர் சிவராமன் கிட்ட கேட்கணும். கார் எடுக்க போறாங்களா? மிஸ்டர் மூர்த்தி கிட்ட கேட்கணும். 2 crore எடுக்க என்னது, என்ன 20 லட்சம் எடுக்க போறாங்களா? மேடம் வசந்தா கிட்ட கேட்கணும். பிளாட்டினம் ஆக போறாங்களா? கணேசன் கிட்ட கேட்கணும். சோ இந்த மாதிரி சாதிச்சவங்க கிட்ட தான் நீங்க கேட்டுட்டு இருக்கணும். நீங்க சாதிக்காதவன எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே கூடாது. ஓகே? உங்க லீடர் கிட்ட, உங்க மென்டார் கிட்ட நிறைய விஷயம் நீங்க கத்துக்கணும். சோ அதனாலதான் எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கு. லேர்ன், பிராக்டிஸ், இம்ப்ரூவ். எவ்வளவு கத்துக்கிறோமோ, எவ்வளவு இந்த இது பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர முடியும். உங்க வளர்ச்சி
நீ எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறதுல இருக்கு. கத்துக்கல வளர முடியாது. இது மைண்ட்ல போட்டுங்க. த மோர் ஐ லேர்ன், த மோர் ஐ earn. த மோர் ஐ லேர்ன், த மோர் ஐ earn. உங்க சம்பாதிக்கிறது நீங்க கத்துக்கிறதுல இருக்கு. லேர்ன், டீச் அண்ட் ரீலர்ன். லேர்ன்னா கத்துக்கிட்டத நாளைக்கு உங்க டீம் கூட உட்காந்து நீங்க பேசுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த 1 மணி நேரம், 1 மணி நேரம் 15 நிமிஷம் நீங்க நிறைய விஷயம் கேட்டுங்க. இது எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நல்லதுன்னு பாக்குறாங்களோ நாளைக்கு உங்க டீம் கிட்ட கத்துக் கொடுங்க. நல்லது இல்லையா, சரி, இந்த ஆள் உளறிக்கிட்டு இருந்தாரு மிஸ்டர் பாலன், தேவையில்ல, எனக்கு இது தெரியாத விஷயம், இதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமோ, விட்டுட்டு போயிருவேன் தான், அவ்வளவுதான். ஆனா கத்துக்கிட்டுங்க, கத்- கத்து கொடுக்கணும். அப்பதான் நீங்க மறுபடியும் கத்துக்கோங்க. இந்த சர்க்கிள், லேர்ன், டீச், ரீலேர்ன், உங்களுக்கு சுய வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். சோ அவ்வளவுதான் இன்னைக்கு. குறுகிய நேரத்தில் தமிழ்ல தடுமாறி உங்களுக்கு இந்த 7 விஷயத்தை, 7 கொள்கையை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் உணர்ச்சி. டோன்ட் லெட் இமோஷன் கண்ட்ரோல் யூன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப யாரு மத்தவங்க சொல்றது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இது இல்ல கௌரவம். நம்மளுக்கு இருக்கிற உணர்ச்சி வெறி இருக்கணும், வெற்றி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இந்த அடுத்த விசா நவம்பர் 1ஆம் தேதி மலேசியால நடக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்களோட வெறி இப்படி இருக்கு, வெற்றி வைராக்கியம் இப்படி இருக்கு, விவேகம் இப்படி இருக்கு, அங்க வந்து காட்டுங்க. எத்தனை பிளாட்டினம் வராங்க, நீங்க காமிங்க. எத்தனை டைமண்ட் வராங்க, நீங்க காமிங்க. இதான் உணர்ச்சி. கோவப்பட்டுக்கிட்டு இவன் கௌரவம் பார்த்தா, வெற்றி, விவேகம், வைராக்கியம், 3 வி. இந்த 3 வியும் ஓட மலேசியா வந்து சேருங்க, வெற்றி அடைவங்க. ஓகே. இவ்வளவுதான் என்னோட சொல்லுவாங்க ஜூம் இன்னைக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. பொதுவா நான் அந்த 1 ஹவர்ல முடிக்க முயற்சி எடுப்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க டைம், நிறைய விஷயம். இது பொதுவா இந்த விஷயத்த நான் பேசும்போது எனக்கு 2 மணி நேரம் எடுத்துக்குவேன். இத இந்த விஷயத்த பேசுறதுக்கு. அடுத்த முறை மிஸ்டர் சுப்ரா என்னைய சென்னைக்கு கூப்பிட்டா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸா பேசுவோம். மிஸ்டர் சுப்ரா கண்டிப்பா மிஸ்டர் பாலன், கண்டிப்பா தை மாசம் முடிஞ்ச உடனே நீங்க வரீங்க அங்க. தை பிறந்தால் வலி பிறக்கும். தலைவலியா எந்த வலின்னு தெரியாது. ஆனா நல்ல வழியா இருக்கும் சார். வால்கன் இந்தியாவுக்கு 2025 ஒரு பெரிய பூகம்பமே, ஒரு பெரிய சொன்னாங்க, ஒரு வேவ். இந்தியா முழுதும் வால்டன் போய் சேரும். யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ வால்டனை நல்லா பிடிச்சுக்குங்க. ஏன்னா 2025 வால்டன் இந்தியா கொடி கட்டி வெற்றி பயணத்துல போற நேரம் வந்துடுச்சு. மார்க் மை வேர்ட். இதை பார்க்கணும். இப்ப நிறைய விஷயம் நடந்துட்டு வருது. ஆனா 2025ல இந்த உலகத்துக்கு நம்ம காமிக்கலாம் வால்டன் இந்தியா என்னன்னு. ஓகே, மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களுடன் நிச்சயமா நடக்கும் சார். உங்க வாழ்த்துக்கள், சுப்ரா சாருடைய எஃபர்ட்ஸ், டீம் எஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கும் சார். நிறைய வேற எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இருக்குதா? சாட்டர்டே as usual our product health awareness program இருக்கும் சார், 4:30. Okay. And Sunday our VSS live program is there. Okay. Thursday evening Tamil VSS இருக்கும் 7 o'clock, 7 to 8. Okay. Okay. Thank you sir. Thank you for this wonderful, awesome. எல்லாத்துக்கும் நன்றி. இந்த ஆண்டு எல்லாரும் பெரிய அளவுல வெற்றி அடையணும். 2025ல கொடி பிடிச்சுக்கிட்டு வால்டன் இந்தியா யாருன்னு காமிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி மிஸ்டர் பாலன். மறந்துடாதீங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் பாலனோட ஷேரிங் மீண்டும் வருகிறார். அடுத்த செவ்வாய்க்கிழமை என்றும் மறந்துடாதீங்க. செவ்வாய்க்கிழமை யோசிக்கிறேன் எங்க இருப்பேன் சார். Sure sir. Thank you sir. Thank you very much for all the thank you Thank you Subra sir. Okay.